வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை ரவை எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்லேயே அளந்துக்கணும். சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் பண்ணும்போது அதில் 4 ஏலக்காய் போட்டு சர்க்கரையை பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை இதெல்லாம் பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறமா ரவை சேர்த்து அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுக்கணும். இது பொன்னிறமாக ஆகணும், நல்லா வறுக்கணுன்ற இதெல்லாம் கிடையாது. லைட்டாக சூடு பட்ட பிறகு அதை அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரவையில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சர்க்கரை பவுடரை அந்த ரவையில் சேர்த்துட்டு அந்த சர்க்கரை பவுடரும் ரவையும் 2ம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு குழிக்கரண்டி உருக்குன நெய்யை அந்த ரவையில் ஊற்றிட்டு இப்போ நெய்யும் ரவை அந்த எல்லா மிக்சரும் சேர்கிற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்டை ஊற்றிட்டு மில்க் மெய்டும் அந்த ரவை கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு திருப்பியும் கலக்கணும். அப்புறம் தேவையானது அப்போது திருப்பியும் ஒரு தடவை மில்க் மெய்டை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கும். இது என்னன்னாக்கா நம்ம உருண்டை பிடிக்கும்போது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே உடச்சிங்கனாக்கா நல்லா பவுடராக வரும், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் ஒரு 1/4 டீ கப் இருக்கு இல்லையா, குட்டி டீ கப் இருக்குல்ல, அதில் 1/4 கப்பு பால் எடுத்துகிட்டு காய்ச்சின பாலை எடுத்து அதில் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உருண்டை நல்லா பிடிக்க வரும். அதுக்கப்புறம் கையில் நெய் தடவிட்டு நம்ம உருண்டையாக உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிச்சி வச்சுக்கிட்டாக்கா ரவா லட்டு ரெடி.